ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவையில் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எதுவும் இல்லாத வீட்டில் இருக்க ரவை, மில்க் ரெண்டு மட்டும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம சர்க்கரை பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். 2 டம்ளர் சர்க்கரையை அடிகனமான ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் சர்க்கரைக்கு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரையணும். நமக்கு பாகு பதம் எதுவுமே தேவை கிடையாது. இது நல்லா கரைஞ்சிட்டு பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும். பார்த்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிருக்கு, இன்னும் அடுப்பில் பாயில் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த டைமில் ஒரு 6-7 குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ இல்லைன்னா விட்டுறலாம், அது ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் கலருக்காக மட்டும்தான் நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குலோப் ஜாமுனுக்கு கம்பி பதம் அதெல்லாம் தேவை கிடையாது. பிசுபிசுப்பு பதம் வந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். பிசுபிசுப்பு பதம் வந்துருச்சுன்னா நம்மளோட சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை கிறிஸ்டலைஸ் கெட்டியாகாத இருக்கிறதுக்காக லெமன் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அவ்வளோதான், நம்மளோட பாகு ரெடி ஆகிடுச்சு. ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வறுத்த ரவை தேவைங்க. என்னோடய ரவை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நெய்யில் 3 டம்ளர் பால், நான் காய்ச்சாத பால் தான் ஊற்றிருக்கேன். இதுலேயே காய வைக்க போகிறேன். நீங்கள் ரவையை அந்த நெய்லேயே வறுத்துக்கலாம். வறுத்த ரவையில் அதுக்கப்புறமா 3 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இது ஏற்கனவே வறுத்ததுனால நான் பால் முதல்ல இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்க போகிறேன். பால் சுண்டை காய்ச்சணும் தேவையில்லை, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்காகி கொஞ்சம் கெட்டியாகும். அந்த டைம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, வழிஞ்சிராத கலந்து விட்டுக்கோங்க. பால் கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டம்ளர் வறுத்த ரவையை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். பால் சூடாக இருக்கிறதுனால ரவையை ஒரு கையில் கொட்டிக்கிட்டு இன்னொரு கையில் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். ஸோ ஃபுல் ரவையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாத உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ கைவிடாத கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும், சீக்கிரமே கெட்டியாகிடும். அதனால் கைவிடாத கிளறிக்கோங்க. கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறி பார்த்திங்கன்னா கட்டி எதுவுமே இல்லை, நல்லா கிளறியாச்சு. பால் இன்னும் இருக்குது, ஆனால் அதில் நல்லா சுண்டட்டும். கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் இழுத்துட்ருக்கோம். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பால்லேயே வேகிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். வாணலியில் ஒட்டாத வரணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற பதம் வரும்போது அதை நல்லா சேர்த்து பிசிஞ்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா பிசிஞ்சு விட்டுக்கோங்க. பிசிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் குட்டி பால்ஸாகவே உருட்டிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்காக கொஞ்சம் பெரிய பாலாக உருட்டி காமிக்கிறேன் உங்ககிட்ட. சின்ன பாலாக உருட்டிக்கிட்டிங்கன்னா நமக்கு வேகிறதுக்கும் டைம் ரொம்ப எடுத்துக்காது. ஸோ எல்லா பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன்னா அவ்வளோதான், நம்மளோட ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்காக வாணலி வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் மீடியமாக கொதிச்சா போதும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸை மெதுவாக அதோடு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் பால்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. பால்ஸ் போட்டதுக்கு அப்புறமா உடனே கிளறி விடாதீங்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா கீழே கலர் மாறட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. நீங்கள் உடனே திருப்பி விட்டீங்க அப்படின்னா ரவையெல்லாம் அடியில் ஒட்டிக்கும். ரவை பால்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன் சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைமில் நான் திருப்பி விட்டுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் ஆட் பண்ண போகிறோம். பட் சக்கரை பாகு எல்லாம் சூடாக இருக்கணும், ரொம்பவும் ஆறி இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. நம்ம பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகு சூடு ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பால்ஸை ஆட் பண்ணிக்கோங்க.
எல்லா பால்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு 2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ நம்மளோட எம்மியான குலோப் ஜாமுன், ரவையில் பண்ண குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எதுவும் இல்லாத வீட்லேயே சாஃப்டாக சூப்பரான குலோப் ஜாமுன் பண்ணிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.